பலாப்பழம் சௌரியமாக கிடைக்குது என்ன. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டியான பலாப்பழம்னு சொல்லணும். எடுத்துனாக்கா எப்போவுமே எங்களோட பழம் வந்து பழுத்தாக்கா கொஞ்சம் பேர் இருக்காங்க மேற்கட்டு மூடு தேடி வருவாங்க கேட்குறதுக்கு. எங்களுக்கு கொண்டு தாங்க காசுலாம் தரோம்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே காசு எடுக்கிறது கிடையாது. ஒரு சாப்பாடு ஆசைக்கு பட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி காசு கேட்கலாம். இதுதான் நம்மளோட பலாமரம். காட்டிட்டோம் கிட்டதும் பலாமரம். இதுதான், இந்த பலாமரத்தில் தான் நம்மளோட பலாப்பழங்கள் பழுக்கிறதுன்னு மாஷா அல்லான்னு சொல்லி இது நிறைய பலாப்பழங்கள் காய்க்கிறது. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைய தினம் எங்களோட வீட்டில் இருக்கிறேன். என்ன சொன்னாக்கா ஒரு முக்கியமான ஒரு பழ வகை ஒன்று இருக்குது. அந்த பழ வகையை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தான். பலாப்பழம் இருக்குது. அந்த பலாப்பழத்தை என்ன மாதிரி இருக்கிறத கொஞ்சம் உங்களை காட்டி இங்கே பாருங்க. பலாப்பழத்தை வெட்டி சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். அப்பா, சட்டப்படி ஒரு பலாப்பழம் ஒன்று இருக்குது. இதை வெட்டி பார்ப்போம் என்ன மாதிரி உள்ளுக்கு இருக்கின்றது. என்ன வெட்டுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. நம்ம இந்த வெட்ட மட்டும்தான் இருக்குது. வெட்டலாமா? வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வா, எப்படி இருக்குது? அப்படியே சுட்ட சுட்ட ஒரு காப்பி குடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இதை தருது. அப்படி ஆவியெல்லாம் பறக்குது. இதுல அந்த பலாப்பழத்தோட பிசின் பாத்தீங்களா? இந்த பிசின்ல வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஆரம்ப காலத்துல எனக்கு ஞாபகம், இந்த பிசினை எடுத்து இந்த அதிகமா வீட்டுல ஈத்தொல்லை இருக்குதானே, ஈத்தொல்லையில வந்து என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு கம்புல அந்த பிசினை அப்படியே சுத்தி வச்சு விடுவாங்க. அந்த ஈயெல்லாம் வந்து அப்படியே அந்த பிசின்ல ஒட்டிட்டு இருக்கும். அந்த ஈ மருந்து வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு சிஸ்டத்தை அந்த காலத்துல பாவிச்சு வந்தாங்க. ஆனா இந்த பலாப்பழம் மிகவும் ஒரு டேஸ்டான ஒரு பலாப்பழம். எங்கட மரத்துக்காய் தான். மரத்தையும் காத்துறேன்னு கொஞ்சம் போறோங்க. இதையும் இப்போ ஒரு தனியாக சாப்பிடக்கூடாதானே, அக்கம் பக்கம் எல்லாரும் கொடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கா நம்மட மரத்துல ஃபர்ஸ்ட்டுக்கான்னு மட்டும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 2 வீட்டு 3 வீடு 4 வீடுகளுக்கு கொடுப்போம். என்ன தனியாக சாப்பிடக்கூடாது தானே. வேலுக்கா புடிச்சு சாப்பிட சொல்லி கிடக்குது. நம்ம இந்த பெரிய பலாப்பழத்தை தனியாக சாப்பிட்டா கஷ்டம் தானே. ரைட், ஓகே தங்கச்சி, இது 1 2 இது 4 வெட்டும். என்ன இதே 2 வெட்டும். ஓகே, ஓகே. இப்போ வந்து எத்தனை பங்கு இருக்குது? 4 பங்கு இருக்குது. இதுல எத்தனை ஊடு இருக்கு பாருங்க. பக்கத்துல நம்மள 1 2 3 4. சரி, இந்த 4 வீட்டுக்கும் எங்கட வீட்டை சுத்தி ஒரு 4 வீடு இருக்குது பக்கத்துல. அப்படியே ஏன்னா மிச்ச வீடெல்லாம் அங்கால தள்ளி இருக்குது. அதனால இந்த பக்கத்துல இருக்க 4 வீட்டுக்கும் இந்த பாதியை கொடுத்துட்டு இதை நாங்க வெட்டி எங்களோட ஃபேமிலி சாப்பிடலாம். ஓகே, பலாப்பழம் தயாராகிட்டு பாருங்க. பலாப்பழம் கீழே விழுந்துட்டு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் வேண்டிய அளவு இருக்குது பலாப்பழம். ஆனால் அந்த இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா இது ஒரு டேஸ்ட்டுண்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிச்சம் கனிஞ்சாலும் சாப்பிட்றது கஷ்டம். அதனாலதான் ஒரு என்ன சொல்றது, கணிதத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய பிச்சாச்சு. ஆனாலும் அப்படியே ஒரு தேன் கலந்த மாதிரி ஒரு பானி மாதிரி இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட். இது எப்பவுமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை தாரது எப்பவுமே இந்த பலாப்பழம்.
அப்பா. ம். நீங்களும் திட்டத்துல பலாப்பழம் சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ம். ஓகே. அப்படின்னு சொன்னாக்க இப்ப சாப்பிட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கிறேன். முதல் தடவையாக நம்மளோட சேனல் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளோட சேனல்ல நியூஸ் வாரது உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால செய்திகள் போடுவதற்கான வாய்ப்பு நிறைய குறைவா இருக்கிறதுனால இப்படி ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்யலாம்னு சொல்லி தான் இந்த பலாப்பழம் சாப்பிடுற காணொலியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த காணொலியை பிடித்திருந்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் செஞ்சு ஆல் டைப் செய்யுங்க. நாம் போடுற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனோடாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.